இன்றைக்கி நம்ம கம்பு ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நான் முருங்கைக்கீரை மெயினாக ஆட் பண்ணுறேன். கூடவே வெங்காயம் அரிஞ்சிக்கோங்க, பச்சை மிளகாய் அரிஞ்சிக்கோங்க. இது கூட கம்பு மாவு சேர்த்துக்கிட்டு தேவைன்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கம்பு மாவில் நான் கிள்ளி வச்ச கீரையை சேர்த்துக்கிறேன். அதாவது முருங்கைக்கீரையை 2 பொடி மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். மீதியை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதிலே கூடவே 2 பொடி மட்டும் வெங்காயம், பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு 4-5 பச்சை மிளகாய், அவ்வளோதாங்க. இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் அதுக்கு ப்ரெஷர் கொடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டெல்லாம் அந்த மாவில் வந்து கலக்கும் போது மாவு இன்னும் டேஸ்டியாக மாறும். ஸோ இதில் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த பதத்தில் நீங்கள் வந்து கம்பு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பதத்தில் இருந்தால் தான் கம்பு மாவு வந்து வேகுங்க. இல்லைனா இந்த மாவு வந்து ரொம்ப ட்ரை கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்புறம் இதை எடுத்து நல்லா ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கையில் கொஞ்சோண்டு இந்த மாதிரி தண்ணி சைடில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து அப்படியே இப்படி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க பேனுக்கு. இந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி மாவை ஸ்ப்ரெட் பண்ணும்போது ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே சமயம் உங்கள் கைக்கு ஸ்டீம் அடிக்காது. நான் இதுக்கு மேலே வந்து கடலெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுக்கறதுக்கு மட்டும் நான் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு வந்து நான் டயட்டில் இருக்கனால எண்ணெய் சேர்த்துக்கல. இதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் இல்லை ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். இன்ஃபேக்ட் இது பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. அந்த காலத்தில் ரொம்ப சாப்பிட்ட ஒரு ஃபுட்டுன்னு சொல்லலாம். இது கூட நான் வந்து ரைத்தா சேர்த்துக்கிட்டேன். அதாவது தயிர். இது வந்து தயிருக்கு என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்றது இன்னொரு ரெசிப்பியில் நான் போடுறேங்க. சீரியஸாங்க இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பார்க்கணும். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். யூ லவ் இட். மறுபடியும் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ கைஸ், இந்த சேனலில் வர எல்லா ஹெல்த்தி ஃபுட் ரெசிபீஸ்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.